வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழை நீரின் ஒவ்வொரு துளியையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. மழை நீரை பிடி என்ற அரசின் செயல்பாட்டை மக்கள் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 40 C-295 ரக போர் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். சிறு குறு நிறுவனங்கள் மட்டுமின்றி நமது விண்வெளி துறைக்கும் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நெகிழ்ச்சி பேச்சு. பிரதமர் மோடிக்கு செஷல்ஸ் நாட்டின் மிக உயரிய கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹொரைசன் விருது. விக்டோரியா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவித்தார் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி. இந்தியா செஷல்ஸ் இடையே பாதுகாப்பு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா செஷல்ஸ் நாடுகள் இடையிலான தொழில்துறை மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் உறுதியேற்போம். இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை காக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. கடல்சார் அண்டை நாடுகள் என்ற வகையில் கடற்கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க இந்திய செஷல்ஸ் நாடுகள் உறுதி. இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பே இருதரப்பு நல்லுறவின் இலக்கு என்றும் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி பேச்சு. அமர்நாத் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்க உள்ளதன் எதிரொலி. பகல்காம் மற்றும் பாதல் வழித்தடங்களில் பாதுகாப்பு ஒத்திகையை தீவிரப்படுத்திய பாதுகாப்பு படை வீரர்கள். விடுமுறை நாளையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு படையெடுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அலிபிரி சோதனைச் சாவடியில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடக்கம். சென்னை பாலவாக்கத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியது தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம். தமிழகம் முழுவதும் 43,051 இடங்களில் சொட்டு மருந்து முகாம்களுக்கு ஏற்பாடு.
புதுச்சேரி முழுவதும் தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடக்கம். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காரைக்கால் பகுதியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தொடக்கம். அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் இறுதி அஞ்சலி. திரைக்கதை மன்னனுக்கு கனத்த இதயத்துடன் இறுதி மரியாதை. மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை. 24 காவலர்கள் 3 முறை 72 குண்டுகளை வானத்தை நோக்கி சுட்டு இறுதி மரியாதை செலுத்தினர். சட்டமன்றமா சினிமா தியேட்டரா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்துவிட்டது. அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் தவேக அரசு கைது செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறைகேடு புகார்கள் தொடர்பாக தமிழக அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்த. தமிழ்நாட்டில் இன்று எங்கு பார்த்தாலும் மின்தடை ஏற்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். மின்வெட்டால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் போராட்டத்தையும் முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசுவதாகவும் குற்றச்சாட்டு.